ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கறது நம்மளுடைய சேக்ரட் கல்ச்சர். இப்போ நம்ம ரெண்டு விதமான கல்ச்சர்ஸ் பார்த்தோம். ஒன்று செக்குலர் கல்ச்சர், இன்னொன்று சேக்ரட் கல்ச்சர். செக்குலருங்கிறவங்களுக்கு அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தகுந்த மாதிரி உலகத்தை மாற்றிக்கலாம், என்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை சில டூல்ஸுகளை கண்டுபிடிச்சு ஐ கேன் மாஸ்டர் ஓவர் த வேர்ல்டு, த கிரியேஷன். இது செக்குலர் கல்ச்சர். இன்னொன்று நான் சொன்னது சாக்ரட் கல்ச்சர். ஏன் அவங்க செக்குலர் கல்ச்சருக்கு போகிறாங்க, இவங்க ஏன் சாக்ரட் கல்ச்சரில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்குலர் கல்ச்சர் அவங்களுக்கு ஃபிசிக்கல் நீட்ஸ், முக்கியமான தேவைகள் உலகத்திலிருந்து கிடைச்சிருது. எமோஷனல் நீட்ஸ்ன்னு மனிதனுக்கு இருக்கு, அது அவங்களுக்கு இங்க இப்போ கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. நீட்ஸ் இருக்கு, ஆனா இங்க இப்போ கிடைக்காது, நான் தான் உலகத்தை மாத்திக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி உலகத்தை மாத்திக்கணும், இந்த உலகமே எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, ஆல் லிவிங் பீயிங்ஸ் எனக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செக்குலர் கல்ச்சர். இதுதான் ரொம்ப ரிஸ்கி. they want to change the world according to their raga and dvesha. that is secular culture. sacred culture அப்படிங்கிறவங்க இது they accepting the creator as their god. கிரியேட் பண்ணினது எல்லாமே கிரியேட் பண்ணினதும் அவரு தான், கிரியேட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அனைத்தும் அவரு தான். அப்படிங்கும்போது அந்த சாக்ரட்னஸ், புனிதத்துவம், இவங்களுடைய கல்ச்சர் புனிதமாக பார்த்தல், உலகை புனிதமாக பார்த்தல். திஸ் இஸ் த பேசிக் கல்ச்சர்ஸ் டிஃபரன்ஸ். இப்போ அதுல நம்மளுடைய இப்போ நான் சொல்லிட்டேன் சாக்ரட் கல்ச்சர்னா என்ன, அதனுடைய ஃபார்ம்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். டாபிக் த சாக்ரட் கல்ச்சருடைய ஃபார்ம்ஸ். இப்போ கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் அ ரிலீஜியஸ் கல்ச்சர் தான். நம்மளுடைய கல்ச்சர் ரிலீஜியஸ் கல்ச்சர். இப்போ வாட் ஆர் த திங்ஸ் விச் கான்ஸ்டியூட் கல்ச்சர்? கல்ச்சர்னா என்ன? What are the things that constitute culture? Language, dress, home, the food, அப்புறம் பழக்க வழக்கங்கள், கஸ்டம்ஸ், அப்புறம் மேனர்ஸ், அப்புறம் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் தான் கல்ச்சர்னு சொல்றோம். இப்போ இந்த மேலே சொன்ன எதுவுமே நத்திங் டு டூ வித் ரிலீஜியன். எது? லாங்குவேஜ், ட்ரெஸ்ஸு, ஹோம், ஃபுட்டு, கஸ்டம்ஸு, மேனர்ஸு, ஆர்ட்ஸ். none of these has to have anything to do with religion. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கும் ரிலிஜனுக்கும் நம்ம சம்மந்தப்படுத்த முடியறதில்லை. ஆனால் இந்தியன் கல்ச்சர் ரிலீஜியஸ் கல்ச்சர், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இன் இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் திங்ஸ் touch every aspect of our life.
நம்மளுடைய ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்னுடைய ஒரு ஆஸ்பெக்டும், அது லாங்குவேஜ் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், ஹோம் ஆகட்டும், கஸ்டம்ஸ் ஆகட்டும், மேனர்ஸ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் ஆகட்டும், கனெக்டட் டு த வேதிக் கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர் இஸ் நத்திங் பட் வேதிக் கல்ச்சர் தான். ரெண்டையும் நான் பிரிக்க முடியாது. இந்தியன் கல்ச்சர் இஸ் ஈக்குவல் டு வேதிக் கல்ச்சர். நம்மளோட இது எல்லாமே கனெக்டட் டு வேதிக் ரிலிஜன், வேதிக் கல்ச்சர். ஸோ வேதிக்குடைய விஷன் என்ன? த வேர்ல்ட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் பகவான். அதுதான் வேதிக் கல்ச்சர், சாக்ரட் கல்ச்சர், வேதிக் ரிலிஜன். அதான் சொன்ன, ரிலிஜன் இஸ் கல்ச்சர், கல்ச்சர் இஸ் ரிலிஜன் இன் இந்தியா, இன் பாரத். ரெண்டையும் நம்ம பிரிக்க முடியாது. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் கல்ச்சர்ஸ் அண்ட் நம்மளுடைய சாக்ரட் கல்ச்சர். நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் பேடே வேண்டாம். நம்மளுடைய கல்ச்சர் என்ன? சாக்ரட் கல்ச்சர், நாட் செக்குலர் கல்ச்சர். அவர் கல்ச்சர் முதல்ல அது நம்ம வாட் இஸ் அவர் கல்ச்சர்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் நம்ம என்ன பண்றோம், கம்பேர் பண்ணி அவங்களையும் நம்மளுடைய கல்ச்சரை விடாம பிடிச்சிக்கிட்டு நம்ம மற்ற கல்ச்சர் என்ன பண்ண தெரியணும், அடாப்ட் பண்ண தெரியணும், அகாமடேஷன் பண்ண தெரியணும், அப்ரிசியேஷன் பண்ண தெரியணும். இப்போ நம்மளுடைய ஹோம் கல்ச்சர் அப்படின்னா நம்மளுடைய என்ன? த வேதிக் கல்ச்சர், வேதிக் ரிலிஜன். நீங்க வேதிக் வேர்டு வேண்டாம் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? சாக்ரட் கல்ச்சர். ஏன் அந்த வேர்டெல்லாம் போடனா, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ண தெரியும். இப்போ நம்ம கிளாஸ்ல நம்ம வேதிக் கல்ச்சர், வேதிக் ரிலிஜன் இஸ் நோ ப்ராப்ளம். இதே நீங்க பப்ளிக்ல போய் டாக் கொடுக்கும்போது வேதிக்குங்கிற வேர்டு யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப என்னது? ஹோம் கல்ச்சர். எதெல்லாம் இருந்து வேர்டு ஆட் பண்ணி கொடுக்குறேன்? ஹோம் கல்ச்சர். வாட் இஸ் யுவர் ஹோம் கல்ச்சர்? கல்ச்சர் மீன்ஸ் ட்ரெஸ், லாங்குவேஜ், ஹோம், ஃபுட், கஸ்டம்ஸ், மேனர்ஸ், ஆர்ட்ஸ். இப்போ இந்த ஹோம் கல்ச்சர் அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய ஹோம் கல்ச்சர் என்ன? வெரி மச் ரிலேட்டட் டு வேதிக் கல்ச்சர், வேதிக் ரிலிஜன். நம்மளுடைய கல்ச்சர் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு ரிலிஜன், பட் நாட் செக்குலர் கல்ச்சருங்கிறது அப்படி கிடையாது. இப்போ நாம் எப்படி பார்க்குறோம்? ஹவ் வி, நான் அந்த உலகத்தில் பிறந்துட்டேன், நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுது இந்த உலகம்? என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஐ எம் இன் நீட் ஆஃப் மெனி திங்ஸ். அது எனக்கு இந்த உலகம் பூர்த்தி செய்கிறது. அதை நான் என்ன விஷன் கொண்டு இந்த ஹோம் கல்ச்சர், வேதிக் கல்ச்சர் எப்படி அதை நம்ம பார்க்குறோம்? இப்போ ஒரு லேண்டு, ஒரு கேட்டில்ஸ், பணம், we looked as லக்ஷ்மி தேவதா. அதனாலதான் பூமி பூஜா போட்டுட்டு தான் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆரம்பிக்கணும். நீங்க பாருங்க, ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றோம்? வாஸ்து சாஸ்திரா டிசைன்ஸ் அவர் ஹோம். இது பிரகாரம் வீடு கட்டணும். which அதை எது பிரிஸ்கிரைப் பண்ணுது? which prescribes the requirement of a religious life. வாஸ்து சாஸ்திரம் பார்த்து நான் வீடு கட்டுறேன், பூமி போச்சு போட்டுட்டேன், வாஸ்து சாஸ்திரம் பார்த்து நான் வீடு கட்டுறேன்னா, but that prescribes what? The requirement for a religious life. புரியுதுங்களா? இப்ப கல்ச்சர் எப்படி ரிலீஜியஸோட கனெக்ட் ஆகுதுன்னு? திஸ் இஸ் ஹோம் கல்ச்சர். இப்போ நாம் என்ன செக்குலர் ரிலீஜன் வந்து இப்போ என்ன ஆகிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்? வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீடெல்லாம் கட்டுவோம், ஆனால் சாமி கும்பிட மாட்டோம். சொல்கிறாங்களா இல்லையா? how much confused. வாஸ்து சாஸ்திரம் இஸ் a religious life. வாஸ்து சாஸ்திரம் இஸ் a சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீடு கட்டுவோம், ஆனால் சாஸ்திரம் படிக்க மாட்டோம். how much confused the people, எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீடு கட்டுவோம், பூமி பூஜை போடுவோம், ஆனால் கோயிலுக்கு போக மாட்டோம், சாமி கும்பிட மாட்டோம். how much confused. அடுத்தது, இப்போ வீடு கட்டியாச்சு, உள்ள என்ன பண்றோம்? கிரக பிரவேசம், ரிச்சுவல். அந்த இடத்துக்கு என்ன பண்றோம்? we are inviting Lord. கடவுள் உள்ள அழைக்கிறோமா இல்லையா? வீட்டுக்குள்ள கடவுள் அழைக்கிறது தானே கிரக பிரவேசம். கிரக பிரவேசம் பண்ணி ஒரு செரிமனி வச்சு ஒரு ஹோமம் பண்ணி அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஆகுதி கொடுத்து அவங்கள பூர்த்தி பண்ணி அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கி, எதை செய்யறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் we are very intelligent
tap the blessings of தேவதாஸ் எல்லாம் வாங்கி பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உறவுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்போ அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கி என்ன பண்றோம், வீட்டுக்குள்ள நுழையிறோம். அங்க உள்ள என்ன பண்ணுவார் அவரு, சாண்டிங் மந்த்ராஸு, ஹோமாஸு, யக்னாஸு, அப்புறம் அந்த சாக்ரெட் வாட்டர் அந்த கலசத்துக்குள்ள இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் சாக்ரெட் வாட்டர். அவர் என்ன பண்றாரு, வீடு ஃபுல்லா தெளிச்சு இதெல்லாம் பண்ணுவோம். ஐ எம் நாட் ஸ்பிரிச்சுவல். டுடேஸ் பீப்புள் கன்ஃபியூஷன் சொல்லிட்டே வரேன். இதெல்லாம் பண்ணுவோம், பட் ஐ எம் நாட் ஸ்பிரிச்சுவல். நோ ஸ்பிரிச்சுவல். த வேர்டு வெரி மச் ஹர்ட் மீ. நோ ஸ்பிரிச்சுவல். இதெல்லாம் பண்ணுவோம், பூமி பூஜை பண்ணுவோம், ஐயர் வந்து எல்லாம் பண்ணுவாரு. ஆனா வெளியில அவங்க சொல்றது என்னது, ஹவு மச் கன்ஃபியூஸ்டுன்னு பாருங்க அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எப்ப அந்த வீட்டுல என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டினுடைய கிரகிணின்னு சொல்லுவோம், அந்த பெண்ணை கூப்பிட்டு ஒய்ஃப் பால் காய்ச்சறது. வாட் யூ மீன் பை பால் காய்ச்சறது, அதை பொங்க விடுறது. பால் பொங்கிருச்சா, பால் பொங்கி ஐயர் சொல்லுவாரு, போய் பாலை காய வைங்க, பாலை காய வைங்க, பால் பொங்கிருச்சான்னு பாருங்க, பொங்க விடுங்க, பொங்கறதுக்கு முன்னால ஆஃப் பண்ணிடாதீங்க, விறகடுப்புல பத்த வைங்க. That symbolizes the fullness, the prosperity of the home. அது எதை இண்டிகேட் பண்ணுது, the fullness, the prosperity in the home that represents, symbolic representation of the fullness of the house. It is a home. நாலு பேர் உள்ள வந்துட்டு அதுக்கு பேர் என்னது, home. செவுரு மட்டும் இருந்தா அதுக்கு பேர் என்ன, house. So fullness, symbolic representation. அடுத்தது வீடு கட்டி உள்ள போயாச்சு. அந்த லேடி என்ன பண்றாங்க, அடுத்த ஸ்டெப்பு காலைல எந்திரிக்கிறது, எந்திரிச்சோன்ன குளிக்கிறது, ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் குளிக்கிறது. அப்புறம் வாசல்ல கோலம், திஸ் இஸ் அவர் கல்ச்சர். கோலம் போடுறது, ரங்கோலி போடுறது, அரிசி மாவுல போடுறது, அது பூத யக்னமா, அது எறும்புகள் வந்து சாப்பிட்டு போகும். அல்லது தண்ணி கலந்து அரிசி மாவுல கோலம் போடுறது, அது வந்து நரயக்னம், பூத யக்னமாக அதை செய்யறது. அப்புறம் ஒரு விசேஷம் அப்படின்னா ரங்கோலி போடுறது. இதுல என்னது, ஆஸ்பீஷியஸ். அந்த அந்த என்விரான்மெண்ட் என்னத்துக்கு கொண்டு வருது, ஆஸ்பீஷியஸ். எப்படி அந்த கோலத்தை பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமோ, அந்த மாதிரி அந்த தேவதைகள் என்ன ஆகுவாங்களா, அந்த கோலத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். சௌதாரிய லக்ஷ்மின்னு பேர், சௌதாரியம். ஸோ இப்போ நாம் வந்து அது மேலே கால் வச்சுட்டோம், என்ன நினைக்கிறோம், ஐயோ தெரியாம கோலத்தை மிதிச்சிட்டேன், ஐயோ ஐயோ தப்பு போட்டுக்கிறோமா. இதெல்லாம் நம்மளோட ரத்தத்தில் வந்ததுங்க. இன்னைக்கு குழந்தைய போட கூட ஓடி சுற்றி ஓடுங்க, தெரியாம பட்ட கூட ஐயோ அம்மா திட்டுவாங்கன்னு இல்லை. அதுக்குள்ள ஒரு என்ன பண்ணுது, நம்ம ஏதாவது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், அந்த ஃபீலிங் என்ன வருது அந்த இடத்துல, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். யூ ஸ்டெப் ஆன் த கோலா, அது மேல ஸ்டெப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனசுக்குள்ள என்ன ஃபீலிங் நமக்கு வருது, டிஸ்ரெஸ்பெக்ட், மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது அர்த்தம். திஸ் இஸ் அவர் கல்ச்சர். அப்புறம் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்க, கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை வருது, கலர்ஃபுல் வெல்கம். நம்ம அந்த பொக்கே கொடுக்கறது இஸ் நாட் அவர் கல்ச்சர். கோலம் போடுறது என்னது, இட்ஸ் வெல்கமிங், கலர்ஃபுல் வெல்கமிங் பை புட்டிங் ரங்கோலி. அது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதா அந்த டைமா இருக்கலாம், இல்ல 4 பேர் ஃபங்க்ஷனை வச்சு நீங்க கூப்பிடுறீங்கன்னா கோலம்ங்கிறது வெல்கமிங், கலர்ஃபுல் வெல்கமிங் அர்த்தம் ஆச்சுங்களா. இப்ப இந்த மாதிரி அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில துளசி மாடம் வீட்டில் இருக்கும், குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசிக்கு போய் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு. அது வந்து அதுவும் எதில் வரும், பூத யக்னம். இட்ஸ் அது கான்செப்ட் ஆஃப் விஷ்ணு. அது டெய்லி வணங்கணும், அதுக்கு ஒரு விளக்கேற்றணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு கீழே டெய்லி விளக்கேற்றணும், சில பூகள் சம்பிராணி அல்லது அதை ஒரு தெய்வீக ஒரு புனிதமாக துளசியை நாம் வழிபடுதல். இட்ஸ் அவர் கல்ச்சர். அதுக்கு சந்தனம், அதுக்கு குங்குமம் வைக்கிறது, அக்ஷதை வைக்கிறது, பூ வைக்கிறது. இது எதுக்கு,
த கான்செப்ட் ஆஃப் விஷ்ணு. அவர் நம்ம எப்படி பார்க்குற துளசி செடியை ஸ்திதிகர்த்தா விஷ்ணு. அவர் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகாது, ஸ்திதி ஆகாது. அதனால தான் விஷ்ணு வழிபாடு. நான் சிவனை மட்டும் தான் கும்பிடுவேன், வீட்டில் துளசி வைக்க மாட்டேன். என்ன மனசுல என்ன அவங்க குழப்பத்தை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. உலகத்தை பண்றது விஷ்ணு, நான் சிவ வழிபாடு பண்ணுவேன்னா வீட்டில் என்ன வைக்க மாட்டேன், துளசி வைக்க மாட்டேன். ஐயோ, இந்த துளசி வச்சு வழிபடுறங்கிறது இந்த ஸ்திதிகர்த்தாவாக இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த தேவதை என்ன பண்றோம், வழிபடுகிறோம். இட்ஸ் a gratitude towards ஸ்திதிகர்த்தா. இதெல்லாம் என்ன பண்ணுது? இப்போ நான் பண்ணின ரெண்டு கல்ச்சர், ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரெண்டு என்ன பண்ணுது? that brings the auspiciousness and prosperity to the family. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா you will get the auspiciousness in your home and also prosperity for the family. இதை புரிய வைக்கணும். ஒரு குழந்தைக்கு நாம் இதை புரிய வைக்கணும். என்ன பண்றேன், எதுக்கு பண்றேன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். அதெல்லாம் பண்ணா நல்லது, பண்ண அந்த குழந்தை கேட்கும். எதுக்கு, என்ன நல்லதுன்னா என்ன, ஒன்றும் தெரியலையே, சொல்ல தெரியணும் எதுக்காக பண்றோம். அடுத்தது, ஒரு நம்மளுடைய கல்ச்சர்ல வாஸ்து பிரகாரம் என்ன ஒன்று இருக்கும், ஆல்டர், சுவாமி ரூம். அந்த ரூம்ல அவங்க என்ன பண்றாங்க, நம்ம அடுத்தது பழைய பூலாம் எடுத்துட்டு ரூமை கிளீன் பண்ணி ஒரு விளக்கேற்றுதல், பூஜை பண்றது, அது அவங்கவுங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி என்ன பண்றோம், கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஷிங் த யார் இந்த உலகத்தை ஸ்திதி பண்ணி பார்த்துட்டு இருக்கிற அந்த தேவதைகளுக்கு என்ன பண்றோம், கிராட்டிடியூட், பிரேயர், பூஜா. அது ஒண்ணு. அடுத்தது ரொம்ப முக்கியம், வாட் இஸ் ஃபார் பூஜா, வி ஆர் கம்யூனிகேட்டிங் வித் தட் கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். எவ்ரிடே வி ஹாவ் டு கம்யூனிகேட். எப்படி அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஹவு கேன் யூ கம்யூனிகேட் பகவான், த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், பை டூயிங் பூஜா, த கிராட்டிடியூட். நம்ம என்ன பண்றோம், வி ஆர் டூயிங் பூஜா ஃபார் த கம்யூனிகேஷன் ஆஃப் வித் பகவான். எதுக்கு கம்யூனிகேஷன்? மனதில் இத்தனை பிரச்சனை இருக்கு, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணா burden will reduce, he will took care of. So psychological issue will be balanced. Because of the religious act, உங்களுடைய மனதில் இருக்கிற என்ன சொல்லுது, அந்த longings, needs of your mind will be take care by the religious act. the mind needs, secular people don't worry about the mind needs. அவங்க physical needsலயே தான் இருக்கிறாங்க. மைண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு சில நீட்ஸ் இருக்கு, இனம் புரியாத விளக்க முடியாத நீட்ஸ் மனதுக்குள்ள இருக்கு. அதை டேக் கேர் பண்றதுதான் ரிலிஜியஸ் லைஃப். மனதுக்கு உண்டான தேவை, நமக்குள்ள ஹர்ட் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், மனம் புண்பட்டிருக்கும், அல்லது ஒரு அவமானப்பட்டிருப்போம், மனது டென்ஷன் இருக்கும். அப்ப யாருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றோம், பகவான்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி நீ அதை சொல்லும் போது சைக்கலாஜிக்கலா அவன் என்ன ஆயிரும், மனதளவுல கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும், கடவுள் பார்த்துக்குவார். அந்த சைக்கிள் அதுதான் சொல்றது, நீட்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட், த நீட் ஆஃப் யுவர் ஹார்ட் இஸ் டேக்கன் கேர் பை த ரிலீஜியஸ் விஷன், ரிலீஜியஸ் ஆக்ட். அதுக்காக இதெல்லாம் பண்றது. இப்ப நம்ம விளக்கு ஏத்துறோம், லைட்டன், எதுக்காக லைட் ஏத்துறோம்? அதுல நீங்க சயின்டிபிக்கா சொன்னீங்கன்னா, நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு ஏற்றும் போது அந்த நல்லெண்ணெய்ங்கிறது இந்த ஏரை பியூரிஃபை பண்ணுது. நாம் அதை இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு குட் ஹெல்த், பிராணா வில் பி டேக் கேர் ஆஃப். திஸ் இஸ் சயின்டிபிக். அந்த விளக்குங்கிறது லைட் இண்டிகேட்ஸ் ஞானம். ஒரு மனிதனும் மனித சரீரம் எடுத்தது என்பது அந்த விளக்கு, அந்த ஒளி ஞானத்தை பெறுவதற்காக. the brilliance, it indicates the health, it indicates the wealth, symbolic representation of Lakshmi. விளக்கேற்ற லக்ஷ்மி தான். விளக்கு அது வீட்டில் இருக்கிறவங்க தான் லேடி தான் விளக்கேற்றணுமாங்க லக்ஷ்மி. symbolic representation of Lakshmi. அப்புறம் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமி ரூம்ல என்ன இருக்கும், கங்கா வாட்டர். இட்ஸ் அவர் கல்ச்சர். போயிட்டே இருக்கும். நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம எது நம்ம கல்ச்சருங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது எப்படி யூ கேன் கனெக்ட் வேல்யூஸ் வித் அவர் ரிலிஜன். இப்ப கங்கா வாட்டருங்கிறது என்னது, நம்மை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நீர்.
இட்ஸ் நாட் ஃப்ரம் ரெயின், இட் இஸ் ஃப்ரம் சிவா ஐஸ். அப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணும், புனிதப்படுத்தும். அப்போ என்ன பண்றோம், கங்கா வாட்டர் கொஞ்சம் வச்சுக்கிறது, அதை கொஞ்சம் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது, கொஞ்சம் குடிக்கிறதுங்கிறது என்னது, பியூரிஃபைஸ் த அவர் சின். நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சும் தெரியாம பண்ணின தப்பெல்லாம் குறையணுங்கிறதுக்காக சாமி ரூம்ல என்ன வச்சுக்கிறோம், கங்கா வாட்டர். எங்காவது யாராவது எங்காவது கங்கை போயிட்டு வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் கொண்டாந்து ஏன் கொடுக்குறாங்க, யூ பியூரிஃபை. இதை வச்சு நீ என்ன பண்ணிக்கோ, பியூரிஃபை பண்ணிக்கோ, உன்னுடைய சின்ன பியூரிஃபை பண்ணிக்கோன்னு அர்த்தம். சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கங்கா வாட்டர். அப்புறம் பாருங்க, நம்மளுடைய இந்த சாக்ரட் கல்ச்சர், நம்மளது என்னது, சாக்ரட் கல்ச்சர். இந்த சாக்ரட் கல்ச்சர்ல ஒரு குளிக்கிறது, ஒரு ட்ரெஸ் போடுறது, ஒரு சாப்பிடுறது, எல்லா இடத்துலயும் அப்ரிசியேஷன் ஆஃப் பகவான் இருக்கும். காட் ஒரு செயலி என்ன பண்ணிட்டே இருப்போம், அப்ரிசியேஷன், ரெகக்னிஷன், கிராட்டிடியூட், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் எதுல, எந்தெந்த செயல் செய்யும் போது, குளிக்கும் போது கங்கே யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு, பக்கெட் வாட்டர் become sacred. And then you take what, dressing. சாப்பிடும்போது நீங்க யோசனை பாருங்க, ட்ரெஸ்ஸிங், ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் தனியாக ஒரு சாப்டரே போடலாம். ட்ரெஸ்ஸுக்கு ஆர்னமெண்ட்டுக்கு ஹவு அவர் சாக்ரட் கல்ச்சர். சாப்பிடும்போது நமக்கு தெரியும் இது வந்து அன்னபூர்ணே சதாபூர்ணே யார்கிட்ட இருந்து வந்தது, எதுக்காக சாப்பிட்றோம், அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு சாப்பிட்றது. ட்ரெஸ் போடும்போது புது ட்ரெஸ் வந்ததுன்னா, அந்த காலத்தில் தீபாவளி அப்படின்னா முதல்ல பண்ணி ட்ரெஸ் எங்கே வைப்போம், சாமி ரோஜு வச்சு ஒரு புட்டு வச்சு பெரியவங்க கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறது, சாக்ரட்னஸ். இப்போ ட்ரெஸ் ஏன்னா ரொம்ப பிளேஸ் வெரி என்ன சொல்லுது, நம்மளுடைய கல்ச்சரில் ட்ரெஸ் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுதுன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்குங்க, இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, தே ட்ரெஸ் அக்கார்டிங் டு தேர் ஆக்குபேஷன் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ். சோசியல் ஸ்டேட்டஸுக்காக ட்ரெஸ் போடுறது நம்மளுடைய கல்ச்சர் இல்லை. இட்ஸ் அ வெஸ்டர்ன் கல்ச்சர். சோசியல் ஸ்டேட்டஸை கீப் அப் பண்ணுறக்காக என்னோட ஆக்குபேஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுங்கிறது வெஸ்டர்ன் கல்ச்சர். இட் இஸ் நாட் அவர் கல்ச்சர் அட் ஆல். நம்மளோட ட்ரெஸ் என்னது, சிம்பிள் ட்ரெஸ், காட்டன் ட்ரெஸ் அக்கார்டிங் டு அவர் கிளைமேட். சிம்பிள், எவ்வளோ விலை கம்மியோ அந்த விலை கம்மியான காட்டன் ட்ரெஸ். அதில் வந்து ஜென்ஸுக்கு தோத்தீஸ், அவங்களுக்கு வந்து 2 ட்ரெஸ் வரும், வேஷ்டி துண்டு. இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருந்தது. யூரோப்பியன் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் ஷர்ட் போட ஆரம்பித்தாங்க ஜென்ஸ் எல்லாம். அதுக்கு முன்னால் வேஷ்டி துண்டு, இல்லை அப்பர் பார்ட்டை மறைக்கிறக்கு ஒன்று துண்டு போட்டு மூடிக்குவாங்க, லோவர் பார்ட்டை மறைக்கிறக்கு வேஷ்டி. இப்போ லேடிஸுக்கும் போது 3 வரும், செஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறக்காக 3 ஆகும். 3 ட்ரெஸ், மேலே ஒரு ட்ரெஸ், கீழே ஒரு ட்ரெஸ், செஸ்ட்டை மூடுறக்கு ஒரு ட்ரெஸ். திஸ் இஸ் அவர் கல்ச்சர். 3 ட்ரெஸ் இருக்கும். சிம்பிள், ஆடம்பரம் ட்ரெஸ்ஸில் காமிக்கிறது நம்மளுடைய கல்ச்சரே அல்ல. இட்ஸ் அ வெஸ்டர்ன் கல்ச்சர். அவங்க சோசியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன ட்ரெஸ் போட்டோமோ அதைத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அதே வேஷ்டி, அதே துண்டு, அதே புடவை, அப்பர் ட்ரெஸ், மாராப்பு, இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் சாக்ரட்னஸ் டு த ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடிங்கிறது இட்ஸ் அ டெம்பிள். இறைவன் வெளிப்படுகிற இடம், மனம். இட் இஸ் அ இறைவன் வெளிப்படுகிற இடம். இட் இஸ் த பாடி இஸ் ஈக்குவல் டு டெம்பிள். அப்போ ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது, அதுக்கு அந்த அந்த டெம்பிள், அதுக்கு ஒரு நீங்க ட்ரெஸ் போடுறதுங்கிறது என்னது, ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். ட்ரெஸ் போடுறதுங்கிறது என்னது, வர்ஷிப். ட்ரெஸ் போட்டுக்கிறதுங்கிறது இட்ஸ் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப், நாட் ஃபார் மற்றவங்க சோசியல் ஸ்டேட்டஸுக்காக நம்ம ட்ரெஸ் போடுறது அல்ல. இட் இஸ் அ டெம்பிள். அந்த க்ளோத்ஸ், இப்போ ஒரு க்ளோத் அணிகிற அப்படின்னா என் உடலை மறைத்தல் என்னுடைய உரிமை. ஏன், இட்ஸ் அ சாக்ரெட். மை பாடி இஸ் என்னது, சாக்ரெட். ஐ ஹாவ் டு க்ளோஸ், இட்ஸ் மை ரைட்.
புனிதத்துவம். என் உடம்ப நான் என்ன பண்ணிக்கணும்? மூடிக்கணும். அதனாலதான் பாருங்க, ஒரு ஸ்டேஜில் ஏற்றணும் நம்ம கல்ச்சர் என்ன? பொன்னாடை போத்துதல். க்ளோசிங் மை பாடி இஸ் ரெஸ்பெக்டிங் மை பாடி. திறந்து போட்டுட்டு போறது அல்ல. க்ளோசிங் மை பாடி வித் ட்ரெஸ் இஸ் ரெஸ்பெக்டிங் மை பாடி. மற்றவன் என் உடலுக்கு நான் கொடுக்கிற மரியாதை. ஏங்க உடலுக்கு மரியாதை கொடுக்கணும்? மனதில் இறைவன் வெளிப்படுகிறார். அவர் வெளிப்படுற இடம் இந்த கோயில். உடம்பு என்னது? டெம்பிள். அதனாலதான் பாருங்க, யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. பிராணாயாமம் இட்ஸ் அவர் கல்ச்சர். யோகா இஸ் அவர் கல்ச்சர். இட்ஸ் நாட் வெஸ்டர்ன் கல்ச்சர். நல்லா பாருங்க, செக்குலர் எப்படி இருக்காங்க, சாக்ரெட்னஸ் நம்ம என்ன பண்றோன்னு பாருங்க. அதனாலதான் பிராணாயாமம், யோகா, கிரியா, எத்தனை உடம்ப ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எத்தனை விஷயங்கள் நம்ம கல்ச்சர் இருக்கு. ஏன்? we are looking our body as temple. ஒரு ஆண் அவனுடைய உடம்பு ஒரு பெண்ணை கவர்வதற்காகவோ, ஒரு பெண்ணுடைய உடம்பு என்பது ஆணை அட்ராக்ட் பண்றதுக்காகவோ நம்மளுடைய கல்ச்சர் கிடையாது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ கிடையாது. இட் இஸ் மை பாடி, இஸ் மை ரைட் டு கவர். திஸ் இஸ் அவர் கல்ச்சர். அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ்க்கு வரலாம். இப்போ we are using silver, gold, சொல்லவே வேண்டாம். அதுல ஸ்டோன்ஸ், அப்புறம் கைக்கு போட்டுக்கிறது, கழுத்துக்கு போட்டுக்கிறது, காதுக்கு போட்டுக்கிறது. மேரேஜுக்கு முன்னால மெட்டி போட மாட்டோம், மேரேஜுக்கு அப்புறம் ஒரு மெட்டி போட்டுக்கிறது, ஒரு கழுத்துல ஒரு தாலி போட்டுக்கிறது. நம்மளுடைய கல்ச்சர்ல இந்த ஆர்னமெண்டே இல்லாதவங்க 2 பேர். இட்ஸ் இன்ஆஸ்பீஷியஸ் சொல்லுவோம். 2 பேர்ல ஒருத்தர் ஆஸ்பீஷியஸ். என்னன்னா ஆர்னமெண்டே ஒருத்தர் போடல, கழுத்துலயும் ஒன்றும் கிடையாது, மூலியா இருக்காதும்பாங்க. கழுத்துலயும் ஒன்றும் இல்லை, கையிலையும் ஒன்றும் இல்லை, கழுத்துலயும் காதுலயும் ஒன்றும் இல்லை, அப்படியே போறது. தட் இண்டிகேட்ஸ் த விடோனஸ். விதவையை குறிக்கிறதா நம்ம கல்ச்சர். எதுவும் ட்ரெஸ் போடாம இருக்காங்கன்னா விடோஹுட். அது நெஸ்ன்னு சொல்லக்கூடாது, விடோஹுட். இன்னொன்னாரு, இந்த கல்விக்காக தன்னை டெடிகேட் பண்ணி சுவாமி நீஸ் இந்த என்னது டோட்டல் கமிட்மெண்ட் டு வேதா. டோட்டல் கமிட்மெண்ட், டோட்டல் லைஃப் அவங்க கமிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன, அவங்க ட்ரெஸ் என்ன? காவி. அப்புறம் எந்த ஆர்னமெண்ட்டும் போட மாட்டாங்க. பிகாஸ் தட் ரெப்ரசன்ட் வாட்? அவங்க ஏன் அப்படி போடுறது இல்லை? தட் இஸ் த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டெடிகேஷன் டு த வேதா. யூ மஸ்ட் டூ அஞ்சலி பிரார்த்தனை. அவங்கள வணங்கணும், கையெடுத்து வணங்கணும். அது அவங்க காமிக்கிறாங்க. நகை போடாம இருக்கிறதுங்கிறது என்னுடைய டோட்டல் லைஃப் என்ன பண்ணிட்டேன்? டெடிகேட்டட் டு சாஸ்திரா, வேதா அப்படிங்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். அவங்க கழுத்துல காதுல எதுவும் போட மாட்டாங்க. பட் அவங்கள தவிர மற்றவங்க எல்லாரும் நகை, மற்ற பீப்புள் எடுக்கும் போது அதுல நகை போடல, தோடு போடுறது கிடையாது, கழுத்துல ஒண்ணு கிடையாது, கையில போட மாட்டேன் அப்படின்னா that indicates what? Widowhood is inauspicious. இது ஆர்னமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ருத்ராட்சம் போடுறோம். ஆர்னமெண்ட்ஸ் போது நிறைய ஃபீல்டு போயிட்டு இருக்குன்னா டச் பண்ணுறேன். ருத்ராட்சம், துளசி, ஸ்பட்டிகா, மாலா. ருத்ராட்சங்கிறது ஏன் தெரியுங்களா போடும்? அது என்னைக்குமே அழுகாது, நெவர் டீகே. தட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ருத்ராட்சா. இது உங்களுக்கு அது உடம்பளவில் நம்ம 1000 ரீசன் சொல்றாங்க, இது போட்டால் உடம்புக்கு அது நல்லது. அது வேற. இப்போ நாம் என்ன போடுறோம்? இண்டிகேட்ஸ் த ரிலீஜியஸ் ஓரியன்டேஷன். ருத்ராட்ச மாலை போடுறது, ஒரு ஸ்பட்டிக மாலை போட்டுக்கிறதுங்கிறது என்னது? எதை இண்டிகேட் பண்றோம்? ரிலீஜியஸ் ஓரியன்டேஷன் which is auspicious. இந்த ஆஸ்பீஷியஸ பிடிக்கிறதுக்கு தான், அந்த சாக்ரெட்னஸ பிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ருத்ராட்ச மாலை. ஹெல்த் வைஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் எதுக்கு நம்ம போடுறோம்? ரிலீஜியஸ் ஓரியன்டேஷன். எப்ப அவர் ரிலீஜியஸோட ஓரியன்டேஷன் ஆகிறானோ அப்பதான் அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய ஹார்ட் நீட்ஸ் ஆஃப் த ஹார்ட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். இதெல்லாம் போட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? ஓரியன்டேஷன் வித் ரிலிஜன். தட் அதர் ரிலிஜனோட கனெக்ட் ஆகும்போது எதுக்குள்ள கனெக்ட் ஆகிறான்? கல்ச்சருக்குள்ள கனெக்ட் ஆகிறான்.
கல்ச்சருக்குள்ள ரிலிஜனுக்குள்ள ஏங்க கனெக்ட் ஆகணும்? டு அதாவது ஹார்ட் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறான். மனதினுடைய தேவைகள், இன்டான்ஜிபிள் நீட்ஸ், த சொல்யூஷன் டு த இன்டான்ஜிபிள் நீட்ஸ், அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகத்தான் தன்னை அந்த என்ன பண்றான்? தன்னை ரிலிஜியஸோட கல்ச்சரோட தன்னை அவன் இணைத்துக் கொள்கிறான். தட் இஸ் அ சாக்ரட் கல்ச்சர். அடுத்தது திருநீர் பூசுறோம், சந்தனம், குங்குமம், decorating our body. Yeah, according to us, our body is a temple. We must keep it clean. மற்றவங்க எடுத்து கை கூப்பி வணங்குற அளவுக்கு இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நீ போட்டுக்கிற ட்ரெஸ் மற்றவங்க கை கூப்புற மாதிரி எல்லாம் என்னது, எதை காமிக்குது? நம்ம எப்படி பார்க்குற நம்ம உடம்ப? டெம்பிள். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? தட் should be demonstrated. மனசுல தான் போதுங்க, திருநீர் வச்சாதான் அதை வெளிப்படுத்தணுமா? அப்படி கிடையாது. We have to demonstrate our gratitude towards Bhagavan. திருநீர், சந்தனம், குங்குமம், அதில் சில பேர் பட்டை போட்டுக்கிறோம், சில பேர் என்ன பண்ணிக்கிறோம், நாமம் போட்டுக்கிறோம். represents what? அது அதெல்லாம் பண்ணிக்கிறது அவனுக்காக, நாட் ஃபார் பகவான் சேக். இத மூலியமாக தன்னை என்ன பண்றான்? he is trying. இதெல்லாம் அணிந்து கொள்வதன் மூலமாக, உடம்பை இப்படி பார்க்கறதின் மூலியமாக வாட் இஸ் த பெனிஃபிட்? அவனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? அவன் தன்னை ரிலீஜியஸோட கல்ச்சரோட தன்னை இணைத்துக் கொள்கிறான். இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவனுக்கு என்ன கிடைக்குது? இன்டான்ஜிபிள் நீட்ஸ், ஹார்ட் நீட்ஸ் ஃபுல்ஃபில். ஸோ இதெல்லாம் போட்டுக்கிறது மற்றவங்களுக்காக அல்ல. ஃபர்ஸ்ட் 5 வயசு 10 வயசு வரைக்கும் என்ன சொன்ன, அதை ஆர்டர் பண்ணி தான் கொண்டு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் குழந்தைகளுக்கு. அடுத்தது பொட்டு வைக்கிறது, திலகம். இட்ஸ் நாட் ஃபார் டெக்கரேட்டிங் பர்பஸ். என் வயசுக்கு இந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கா, அந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கா. வி ஆர் நாட் டெக்கரேட்டிங். நம்மளுக்கு அந்த சாக்ரெட்னஸ் வந்ததுக்கு அப்புறம், நம்ம உடம்ப டெம்பிளா பார்க்கறதுக்கு அப்புறம் எதுக்கு பொட்டு வைக்கிறோம்? டிவோஷன் டு காடஸ் லக்ஷ்மி. தட் இஸ் a devotion to goddess லக்ஷ்மி. மருதாணி வைக்கிறது லக்ஷ்மி, கண்மை வைக்கிறது லக்ஷ்மி, வாயில வெத்தலை போட்டுக்கிறது லக்ஷ்மி. ஏன்னா இப்பதான் லிப்ஸ்டிக், அப்பெல்லாம் என்ன போட்டுக்குவாங்க? வெத்தலை போட்டு என்ன ஆகும்? இட் இஸ் அ லக்ஷ்மி. நீங்க பாருங்க, லக்ஷ்மி வழிபாட்டில் இதெல்லாம் வச்சிருப்போம், மருதாணி எல்லாமே. யாரு? டிவோஷன் டு லக்ஷ்மி. அப்ப நம்ம பாடி என்ன பண்றோம்? அதை வச்சு அலங்காரம் செய்து கொள்ளுதல். தட் இஸ் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் லக்ஷ்மி. அப்புறம் லேடிஸ் ஹேர் கல்ச்சர், கண்டிப்பா அது பேசி ஆகும். ஹேர் கல்ச்சர், அதாவது நம்மளது கேர்ள்ஸ் உமன் லாங், எவ்வளவு குரோத் இருக்கோ அந்த லாங் ஹேர் தே வில் நாட் கட். மொட்டை அடிச்சுக்கிறதோ முடிய வெட்டுறதோ விடோஹூடுனுடைய ரெப்ரசன்டேஷன். ஒரு கல்யாணம் ஆனவங்க கணவன் இறந்துட்டா தான் மொட்டை அடிப்பாங்க, முடிய கட் பண்றாங்க. மொட்டை அடிக்கிறதுங்கிறது எதை காமிக்குது? அப்புறம் ஹேரை நாட் போட்டு இன்டாக்ட்ல வச்சிருக்கணும். ஏன்னா லூஸ் ஹேர் அப்படிங்கிறது இட்ஸ் இன்ஆஸ்பிஷியஸ். ஏன்னா அது இண்டிகேட்ஸ் டெத் இன் த ஃபேமிலி. அவுத்து போடுறதுங்கிறது இட் இஸ் நாட் ஆஸ்பீஷியஸ், இட் இஸ் இன்ஆஸ்பீஷியஸ். லூஸ் ஹேர் அது எதை குறிக்குது? ஒரு ஃபேமிலியில ஒன்ஸ் ஃபேமிலி ஒரு இன்ஆஸ்பீஷியஸ், நான் சொன்ன ஒரு டெத்து. லூஸ் ஹேர் இஸ் இன்ஆஸ்பீஷியஸ் அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த, எதை நம்ம காமிக்கிறோம்? ஒரு எங்க வீட்டில் ஒரு டெத்துங்கிற அதைத்தான் நம்ம எக்ஸ்பிரஸ் வெளியில காமிக்கிறோம். திஸ் இஸ் நாட் அவர் கல்ச்சர். என்ன பண்ணிக்கணும்? நம்ம அதை டைப் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ ஒரு நாட் போட்டு ஒரு இடத்துலயாவது லூஸா அப்படி விடுறதுங்கிறது இட்ஸ் இன்ஆஸ்பீஷியஸ். இட் இஸ் நாட் அட் ஆல் ஆஸ்பீஷியஸ். நீ ஹெல்த் வைஸ் சொன்னாலும் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அடிக்கடி டெய்லி ஹேர் லாஸ் ஆகும். நாம் இந்நாட்டில் போட்டு வச்சிங்கன்னா அது அடுத்த நாள் தலை வரும்போது வெளியில் வரும். அதுங்காமல் கொண்டே வெளியில் நின்று தலைவாரி அது டஸ்ட்பினில் போட்டலாம். அது அப்படியே நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா அது உழுகிறக்கான என்ன அப்படியே அங்கங்கே அப்படியே உழுந்துக்கிட்டே போகும். அப்புறம் வீட்டில் 2 குழந்தை இருந்து என்ன பண்ண, அதை எடுத்து வாயில் போட்டால் முடிஞ்சது கதை. ஸோ 2 விதத்துலையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். இட்ஸ் ஆஸ்பீஷியஸ். அடுத்தது மொட்டை அடிக்கிறதுங்கிறது எதுக்காக நம்ம கல்ச்சரில் மொட்டை அடிக்கிறோம்? திருப்பதி வெங்கடாஜலபதி இஸ் நாட் நீட் ஆஃப் இன் யுவர் ஹேர், இல்லைங்களா? பழனி முருகா இஸ் நாட் இன் நீட் ஆஃப் யுவர் ஹேர்.
அப்புறம் எதுக்கு அங்கே போய் மொட்டை அடிக்கிறது? so much of attachment to the body. இப்படி நல்லா இருக்கா, அப்படி நல்லா இருக்கா. அந்த ஹேர் சலூன்லாம் வாங்குற காசை பார்த்தா பா, people are giving so much. ஏன்னா the hair plays a very important role in their appearance, so they take so much of care. அப்ப கேர் எடுக்க எடுக்க உங்களுக்குள்ள என்ன ஆகுது? பாடி அட்டாச்மெண்ட் அதிகம். பாடி அட்டாச்மெண்ட் அதிகமாக என்னது? துக்கம் இஸ் இன்னெவிட்டபிள். ஏன்? பாடி டேஞ்சிபிள். 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அது நிலையானது அல்ல. அதுல போய் அவ்வளவு அட்டாச்மெண்ட் வைக்காத. 5 வருஷத்துக்கு ஒருக்கா பெரிய பெரிய மாற்றங்கள் நீயே பாப்ப. அதுல போய் அவ்வளவு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு அப்புறம் ஐயோ நரைக்குதே, ஐயோ சுருங்குதேன்னு கவலைப்படாத. அதை குறிக்கிறதுக்கு தான், அந்த அட்டாச்மெண்ட் டு த பாடியை குறிக்கிறதுக்கு தான், அந்த டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும் என் உடம்பேங்கிற அந்த எண்ணத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் ஆடி மொட்டை அடிச்சு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன? அந்த மொட்டை அடிக்கிறதுங்கிறது அந்த பாடியில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விடுவதற்காக. அன்னமய கோஷ அட்டாச்மெண்ட். இதுதான் மொட்டை அடிக்கிறதுனுடைய, அந்த கோயில்ல தேவதையில போய் மொட்டை அடிக்கிறதுங்கிறது இட்ஸ் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன்னமய கோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக. இப்ப நாம ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்த்டே செலிப்ரேஷன்ங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய ரிலீஜியஸ் சாக்ரட் கல்ச்சர் எதை பண்ணுது? அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? கல்ச்சர் என்ன சொல்லி கொடுத்தது? குளிச்சுட்டு புது ட்ரெஸ், ஒரு கோயிலுக்கு போறது, ஒரு அர்ச்சனை பண்றது, இதுதான் நம்மளுடைய. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயுசுல 1 வருஷம் குறைஞ்சு போச்சு. இட்ஸ் நாட் அ டைம் டு செலிப்ரேட், இட்ஸ் அ டைம் டு திங்க். 1 வருஷம் கடந்துட்டேனே, இந்த 1 வருஷத்துல நான் என்னத்தை உருப்படியா செஞ்சேன்? என்னோட ஆயுள் 50 வருஷம், அதுல 1 வருஷம் இன்னைக்கே இன்னையோட போகுது. இப்ப 20 வருஷம் வாழ்ந்துட்டேன், 30 வருஷம் வாழ்ந்துட்டேன். இந்த சரீரத்தை எடுத்ததுக்கு உண்டான முயற்சிய செஞ்சனா? உருப்படியா டிராவல் அதுல ஆயிட்டு இருக்கனா? அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றிங்கிறத எங்க போறோம்? கோயிலுக்கு. இந்த சரீரத்தை கொடுத்த அந்த பரமாத்மா தத்துவத்துக்கு நன்றி சொல்றதுதான் என்னது? கிராட்டிடியூட். யூ ஆர் கோயிங் டு டெம்பிள், நியூ க்ளோத்ஸ், தவறு கிடையாது. இப்ப நியூ இயர் செலிப்ரேஷன், அப்பா பெங்களூர்ல எல்லாம் பார்த்தா நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய நியூ இயர் அப்படிங்கிறது பிகின்ஸ் ஒரு அடுத்த இயர் வந்து தொடங்குது. அப்ப அந்த அன்னைக்கு நம்ம இட்ஸ் ஆஸ்பீஷியஸ் டே. டெஃபினெட்லி இட் இஸ் an auspicious day, no doubt in that. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஒரு கோயிலுக்கு போறது, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது. இப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பட்டு பாவாடை அந்த மாதிரி ஏதோ சம்திங் போட்டு அதுகளை கூட்டிட்டு போது என்ன அது இட்ஸ் த பிகினிங் ஆஃப் நியூ, அடுத்த நெக்ஸ்ட் இயர். அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த நியூ இயர் வரும்போது எப்படி பர்த்டே வரும்போது நம்மளோட திங்கிங் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நியூ இயர் வரும்போது என்ன தெரியணும், என்ன திங்க் பண்ணணும்? இந்த நியூ இயர்ல இருந்து நான் எதை தவமா எடுத்துக்க போறேன், அதாவது என்னோட வீக்னஸ் எங்கெங்க இருக்கு, நான் வந்து அதில் உறுதிமொழி எடுத்து தவமாக நான் இந்த குணத்திலிருந்து, அதாவது நற்பண்புகளிலிருந்து நற்பண்புகளை பாதுகாக்கணும், தீய பண்புகளிலிருந்து விடுபடணும், 2 பேலன்ஸ் ஆகும். அப்போ என்னத்தை உறுதிமொழி எடுத்துக்கிறோம்? கோயில்ல போய் இறைவா இந்த வருஷத்துல இருந்து நான் வந்து நாக்கு அடக்கிக்குவேன், சத்தம் போட மாட்டேன், தேவையின்றதை சாப்பிட மாட்டேன், எதை வேணா எடுத்துக்கோங்க, ஒரு உறுதிமொழி. அதுதான் நம்மளுடைய கல்ச்சர். அந்த அன்னைக்கு எதுக்காக? அந்த தவம்ங்கிறது நம்ம செஞ்சு ஓஞ்சு போயிருப்போம். அந்த அன்னைக்கு அதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். என்னது? நான் இனிமேல் இதை பண்ண மாட்டேன். அது யாருடைய உதவி இல்லாம நீங்க பண்ண முடியாது, தேவதையுடைய உதவி இல்லாம பண்ண முடியாது. சோ இறைவன்கிட்ட போய் என்ன பண்றோம்? இறைவா கெஞ்சுறோம். என்னன்னு கெஞ்சுறோம்? இறைவா எப்படியாவது எனக்கு இந்த நாவடக்கத்தை கொடு, இந்த வருஷத்துல இருந்து இந்த நாவடக்கத்தை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன், அதுல உறுதியா இருக்கிறேன், எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீ, பிரயத்தனை நான் பண்றேன், நீ எனக்கு அதுக்கு உதவி பண்ணு. எதுக்கு நான் பிரயத்தனை பண்றேன்? நியூ தவம். அது எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு. அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு சக்தியை கொடு. அவ்வளவுதான் நம்மளுடைய நியூ இயர் அப்ரோச் விஷன் அப்படிங்கிறது. இஸ் கல்ச்சர். யாருடைய, எந்த கல்ச்சருடையது? நம்ம எந்த கல்ச்சரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? சாக்ரட் கல்ச்சர்.
ஏன்னா இது வந்து இந்தியன் கல்ச்சர் நீ கொண்டு போனா கூட வேற மாதிரி போயிடும். சாக்ரட் கல்ச்சர், செக்குலர் கல்ச்சர்னு பிரிச்சிருங்க. These are all the procedure in sacred culture. And what for we are doing, we must, everybody should know what for we are doing this, what for doing this. அப்பதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். இதை செய், உடனே அந்த குழந்தை என்ன சொல்ல, நான் செய்ய மாட்டேன் போமா. அப்ப காரணம் சொல்லிட்டு என்ன, எப்படி பேரண்டிங் எப்படி இருக்கணும், அது காரணம் அது கேட்டதுனாலும் கேட்கலினாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு விளக்கேற்றும் போதும் சொல்லிக்கிட்டே கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை முதல்ல நாம ஃபாலோ பண்ணணும். அதை பார்த்து தான் குழந்தைங்க ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு நோன்னு சொன்னாலும் அதனுடைய இன்டான்ஜிபிள் நீட்ஸ்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு என்ன பண்ணது பிடிச்சிடும். வெளியில சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒரு தேவை அதுக்குள்ள தெரியும் ஒரு நாள். அந்த அன்னைக்கு நாம என்ன, அதை இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அந்த அன்னைக்கு உனக்கு என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. பணத்தை எப்படி பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டீங்கன்னா மைண்டுக்குள்ள தாட்டு, அது என்ன பண்ண அவனுக்கு அந்த அன்னைக்கு வந்து அது உதவி செய்யும். தட் இஸ் இன்டான்ஜிபிள் நீட்ஸ் வில் பி ஃபுல்ஃபில்ட். இப்போ ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்மளோட விஷன் டுவர்ட்ஸ் ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நாட் ஃபார் ரெப்ரசன்டேட்டிங் அவர் சோசியல் ஸ்டேட்டஸுக்காக நகை போடுறதல்ல, சோசியல் ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக ட்ரெஸ் போடுறதல்ல, சோசியல் ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணுறதல்ல, சோசியல் ஸ்டேட்டஸுக்காக கார் வாங்குறதல்ல. சோசியல் எல்லாமே அண்டர்லைன் பை சோசியல் ஸ்டேட்டஸ். நீங்க என்ன பண்ணாலும் பாருங்க, எல்லாமே அண்டர்லைன் பை சோசியல் ஸ்டேட்டஸ், விச் இஸ் ராங், என்டையர்லி ராங். அது செக்குலர் பீப்புள் கல்ச்சருடைய திங்கிங், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா வேர்ல்ட் இஸ் ஃபார் மீ, எவ்ரி லிவிங் பீ இஸ் ஃபார் மீ. நான் ஒரு டூலை கண்டுபிடிச்சு அதை வந்து என்ன பண்ணணும், ஐ ஷுட் மாஸ்டர் ஓவர் த வேர்ல்ட். அதுக்கெல்லாம் எனக்கு அடிமையா இருக்கணும், நான் அதுக்கு தலைவனா இருக்கணும். இட் இஸ் செக்குலர். அங்க என்ன கிடையாது, உங்களுடைய இன்டான்ஜிபிள் நீட்ஸுக்கு அங்க சொல்யூஷன் கிடையாது. அதனாலதான் எல்லாம் எப்படி சுத்துதுங்க, பைத்தியம் பிடிக்காத குறைன்னு சொல்ற பார்த்தீங்களா, சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா they don't know how to fulfill their intangible needs. Secularism, they don't know. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் இஸ் த விஷுவல். எதுக்கு ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ்ங்கிறது எதுக்கு நான் பார்த்தேன், இட்ஸ் த விஷுவல் லாங்குவேஜ் ஆஃப் அவர் கல்ச்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The word ல if you can't reproduce by yourself, translate into Tamil as எங்கெங்க உங்களால முடியுதோ அதை மாற்றி வச்சுக்கோங்க. The dress and ornamentங்கிறது எதுக்கு, விஷுவல் லாங்குவேஜ். It is a language. ஆள் பாதி ஆடைவாதி, அதைத்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். It's a visual language of our culture. It is not for எதுக்காக நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்ல, என் கண்ணாடியில் பார்த்தா எனக்கு அழகா இருக்குது, என்னை 4 பேர் பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்காக ட்ரெஸ் போடுறதுங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, இக்னோரன்ஸ், மோகம். Dress is for me to protect the temple. Bhagavan is inside. I have to cover. I have to give respect to this body. Dress. இப்போ எங்க ட்ரெஸ்ஸினுடைய விஷன் எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா? நீங்க பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸினுடைய இந்த விஷுவல் லாங்குவேஜ் ஆஃப் கல்ச்சருங்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸுங்கிறத மாறி போய் சொசைட்டியினுடைய ஸ்டேட்டஸுக்காக நாம ட்ரெஸ் போட போய் பெண்கள் இன்னைக்கு எத்தனை கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா பிசிக்கலி we are weak. இந்த ட்ரெஸ் சென்ஸ் தான் 99 பிரச்சனை கேர்ள்ஸ் படுற கஷ்டத்துக்கு மெயின் காரணம் ட்ரெஸ். ஆனா நாம யாரை குற்றம் சொல்றோம், பசங்க தப்பு, பசங்க தப்பு, பசங்க தப்பு, பசங்க தப்பு, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்றான், இப்படி பண்றான். இட்ஸ் மை ரைட் டு கவர் மை ட்ரெஸ். ஹூ ஆர் யூ டு சேஞ்ச் மை ட்ரெஸ்ன்னு கேட்க தெரிஞ்சிருக்கணும். வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து காப்பி அடிக்கும் போது ஒரு சினிமா நடிகைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து மெயின்லி அட்ராக்டட் டு மீடியா, சினிமா. அவங்க ஒரு ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சாக்ரெட்னஸ் டுவோர்ட்ஸ் த பாடி இருந்ததுன்னா
அந்த மாதிரி ஓபன் பண்ணி காமிப்பாங்களா பாடிய? அந்த சாக்ரெட்னஸ் டுவர்ட்ஸ் த பாடி இருந்ததுன்னா they will not, செத்தாலும் உணவே இல்லாமல் செத்தாலும் சாவுமே தவிர உடம்ப காமிக்க மாட்டோம். இட்ஸ் a secular culture. sacred culture என்ன பண்ண மாட்டோம்? உடம்ப காமிக்க மாட்டோம். You teach your kids what is going on. அவங்க for money sake they are using the body. பணத்துக்காக. they are not great people at all. but society எப்படி பாக்குது? அந்த நடிகை வந்துட்டா கூட்டம்னா கூட்டம், நடிகை வந்துட்டானா கூட்டம்னா கூட்டம். அதே ஒரு சுவாமிஜி வரட்டு ரோட்ல நடந்து போகட்டும், யாருன்னே தெரியாது. they are the Swamijis are the pillars of our culture. nobody know how to respect those people. இப்போ சுவாமிஜி வராரு அப்படின்னா ஏன் நாம இவ்வளவு வரவேற்புகள் கொடுக்கிறோம்? you must demonstrate your gratitude towards those people. சில பேர் தோணலாம், சுவாமிஜி வந்து எதுக்கு இத்தனை செலவு, கம்முன்னு இருக்க வேண்டியதானே, தேவையில்லாம எதுக்கு இத்தனை செலவு தோணும். சில பேருக்கு தோணும். they are the pillars of our culture. இப்ப புரிஞ்சுக்க, அந்த கல்ச்சரை பாதுகாக்கிறது யாருதான்? அந்த கல்ச்சருக்குள்ள இல்லாம ட்ரெஸ் போட்டுட்டு காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற அவங்க தான் நம்மளுடைய பில்லர்ஸ் ஆஃப் அவர் கல்ச்சர். அவங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய சாக்ரெட் கல்ச்சர் சிருஷ்டி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அழியாம இருக்குது. நாட் லைக் ரோமன் கல்ச்சர், கிரீக் கல்ச்சர், அது மாதிரிலாம் அழிஞ்சு போகல. இன்னைக்கும் அந்த கல்ச்சர் அங்கிருந்து இது வரைக்கும் வந்திருக்குதுன்னா குரு பரம்பரா. they are the pillars of our culture. அதுக்கு I must demonstrate my gratitude. எப்படி? கும்பிடு வட்ட பத்தாதா? கால் எழுது கும்பிட்டா பத்தாதா? பத்தாது. அது அவங்களுக்கு நாம வரவேற்பு கொடுக்கறோங்கிறது not for his sake, it is for my sake. I demonstrate my gratitude to those people who are the pillars of our culture. அவங்கெல்லாம் இல்லைன்னா கல்ச்சரே அழிஞ்சிருக்கும். அவங்க தான் பில்லர்ஸ். ஸோ அதனாலதான் அவங்க வரும்போதும் போகும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு அவங்க வசதிக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கறதாகட்டும். அந்த கிஃப்ட்ங்கிற வேர்டு நம்ம லாங்குவேஜ் கிடையாது. இட் இஸ் அ கிராட்டிடியூட். இட் வேர்டு கிஃப்டே தப்பு. இட் இஸ் நாட் அ கிஃப்ட் அட் ஆல். இட்ஸ் அ ஃபாரின் கல்ச்சர். உள்ள வந்துருச்சு அந்த வேர்டு, வாயில வந்து பழகிருச்சு. சுவாமிஜிக்கு கிஃப்ட் கொடுக்கிறது இட் நாட் அ கிஃப்ட் அட் ஆல். இட் இஸ் அ கிராட்டிடியூட். யூ மஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் யுவர் கிராட்டிடியூட் not for his sake, for your sake, for your intangible needs solution. உன்னோட நீ கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் உன்னோட intangible needs will be fulfilled. எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் இருந்தா தான் உன்னோட intangible needs of your heart needs will be fulfilled. For that reason we are respecting, we are doing என்ன சொல்றது, பாத பூஜை, ஒரு கிரீடம் வைக்கிறது, எது என்னென்ன முடியுமோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடியுமோ, ஒரு மாலை போடுறது, ஒரு பூர்ண கும்பம் கொடுக்கறது, எல்லாம் எதுக்கு? அவர்கிட்ட என்ன சொல்றேன் நாம, he is not in need of that. He is not at all in the need of that. ஏன்னா it's my, for my sake I am doing, for my intangible needs sake I am doing. I must be proud of my culture. First ஒரு மனிதனும் I must be proud of my culture. I need not compare. கன்க்ளூட் பண்றேன். இப்ப கல்ச்சரை பத்தின கிளாஸ்ல ஏன்னா நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் சொன்னேன், மன போராட்டம். லெட் அஸ் see tomorrow. ஏன்னா அது ஒரு பெரிய போர்ஷன், என்னால் அதை இன்னைக்கு டச் பண்ண முடியல. நாளைக்கு எதை பத்தி பார்க்கலாம்? மன போராட்டம் ஏன் வருது? அதே இன்டான்ஜிபிள் நீட். அதுல இருந்து வெளியில் வரணுங்கிறது என்னது? இன்டான்ஜிபிள் நீட். அதை எப்படி நம்மளுடைய கல்ச்சர் ஹெல்ப் பண்ணுது? அதான் நம்ம சாக்ரெட் கல்ச்சர் சொன்னோம். அதுதான் இன்டான்ஜிபிள் நீட்ஸை பார்த்துக்குதுன்னு சொன்னோம். அது எப்படிங்கிறத லெட் அஸ் see tomorrow. இன்னைக்கு லெட் அஸ் கன்க்ளூட் திஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கல்ச்சர்னா என்னன்னு தெரியணும், என்னோட கல்ச்சர் என்னன்னு தெரியணும், அது என்ன கல்ச்சர்னு தெரியணும், அது எப்படி என்னை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு தெரியணும். ஸோ அதனால அதை ஃபாலோ பண்றேன்னு தெரியும். எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, அப்படி அல்ல. டு fulfill my intangible needs
I must follow the sacred culture. This is my culture. So I am proud of my culture. I need not compare my culture with any culture in this world. Need not compare. It is my duty, adutha point. It is my duty to learn the culture, to follow the culture, and handing over to next generation is very very important. நான் ஃபாலோ பண்ணுறேன், அது மட்டும் தான் என்னால் முடியும். என்னால வீட்டுல வெளியே வர முடியாதுங்க, அதுக்கெல்லாம் போய் அதெல்லாம் சொல்லி தர முடியாதுங்க, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க. ஒரே ஓடு. எல்லாத்துக்கும் வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். என்ன வெளியில போய் சொல்லித்தரேன்னா இந்த ஒரு ரீசன் புரிஞ்சவங்க டப்புன்னு விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். அதுக்கான குவாலிட்டி டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வேல்யூ தெரியாம ignorance about the culture, அவங்களால என்ன பண்ண முடியாது, வீட்டு விட்டு வெளியில வர முடியாது. So I must hand over my culture to next generation. அங்க சாய்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். எதுக்கு? ஹேண்டிங் ஓவர் த கல்ச்சர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு. நீங்க நினைச்சுக்கிறீங்க சாய்ஸ் இருக்கு, இப்போ என்ன போகலாம், வேண்டாட்டி அப்படியே நம்ம மட்டும் படிச்சா பார்த்தாதா அப்படி நீங்க சாய்ஸ் இருக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க. யூ ஆர் அ கன்சூமர். அதை கொடுக்கும் போது என்ன ஆகிறோம், கான்ட்ரிபியூட்டர். அப்பதான் உள்ள என்ன ஆகும், இன்டான்ஜிபிள் நீட்ஸ் வில் பி ஃபுல்ஃபில்ட். வாங்கிட்டே இருந்தோம்னா எப்படி? ஸோ ஒரு சிட்டிசன் ஆஃப் பாரத் should know the sacred culture. Because ஏன் கத்துக்கணும்? It is my culture, it is our culture, we must know. So என்ன போயிட்டே இருக்கும், டைம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கவர் பண்ணிக்கலாம். இப்போ நாதஸ்வரம் நீங்களாம் ஒன்று பாருங்க, இதெல்லாம் கல்ச்சரு, தமிழ் கல்ச்சர். அதெல்லாம் நாதஸ்வரம், ஒரு வரவேற்பு, இதெல்லாம் ஆஸ்பீஷியஸ். நாதஸ்வர சவுண்ட் இஸ் ஆஸ்பீஷியஸ். எப்படி? ஓம் அத, ஓம் அத, ஓம் இஸ் ஆஸ்பீஷியஸ் சவுண்ட், அத இஸ் ஆஸ்பீஷியஸ் சவுண்ட், பட் நோ மீனிங். அத்தங்கிறதுக்கு என்ன இருக்கு? நோ மீனிங், பட் இட் இஸ். ஏன்னா பிரம்மாஜி சிருஷ்டி தண்டருக்கு முன்னால ஆஸ்பீஷியஸா இருக்கிறதுனால தான் ஓம் அத, ஓம் அத, ஓம் அத்தங்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரா, சிருஷ்டியே பண்ணாரா. That sound is itself is auspicious. நாதஸ்வர sound itself, சங்கு ஊதுதல், is auspicious sound. அதனாலதான் கிருஷ்ணர் ஊதினார், அதனாலதான் அர்ஜுனன் ஊதினார். It's auspicious sound. ஆனா இன்னைக்கு செக்குலர் கல்ச்சர் என்ன சொல்லுது? அபசகுனம். வீட்டுல சங்கூதுறீங்களா? அபசகுனம். Is this யார் கல்ச்சர்? அது செக்குலர் கல்ச்சர். அவங்களுக்கு எதுவும் புரியாது. விருந்தோம்பல், வீட்டுக்கு வர்றாங்க, நம்மளுடைய கல்ச்சர் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுனால சப்ஜெக்ட்ல டக் டக்குன்னு போயிடுறேன். இதெல்லாம் நீங்க பாயிண்ட் பண்ணி இப்போ 20வது பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ பாயிண்டட் அவுட் ஆர் நாட். 20th பாயிண்ட் இது விருந்தோம்பல். ஏன்னா நீங்க இன்னொருத்தருக்கு போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் மாஸ்டர் ஓவர் த சப்ஜெக்ட் மேட்டர். விருந்து வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, டு கூல் டவுன், அவங்களுடைய த்ரஸ்ட்டை போக்குறது, ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்கணும், மரியாதை. வீட்டுக்கு வரவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அம்மா உன் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் பெட்ரூம்ல படுத்துக்கிறேன். they will not get out of their room at all. ஒரு கெஸ்ட் வந்தா யாருக்கு வந்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்களும் அவங்கவுங்க ரூம்ல சேஃப். that fellow I don't know, my mummy's friend, you look after here. கதவை திறந்துட்டு நான் ஒரு வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். கதவை தட்டுறோம், திறக்கிறாங்க, ஒரு குழந்தை திறக்குது, இப்படின்னு என்னை பார்க்குது. பார்த்தோன்னு அவங்க பேர், அவங்க அம்மா பேர் சொல்லி நான் அவங்கள பார்க்கணுங்கிறேன். ஒரு பேச்சு ஒண்ணுமே இல்லை, ராபர்ட் மாதிரி அப்படியே திரும்பிச்சு போய் அவங்க அம்மாட்ட பாருங்க இப்படி தட்டுச்சு, தட்டி கிச்சன்ல இப்படி தட்டி அப்படி கை காமிக்குது, அது ரூம்ல போயிடுச்சு. என்னது இது? எப்படி வளர்த்தி வச்சிருக்கீங்க குழந்தைங்கள? அங்க நான் கேட்க முடியாது, தப்பா போயிடும். அவ்வளவுதான், இப்படி தட்டிட்டு வேற கை காமிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஆளு வந்துருக்கு, போய் பேசிக்கணும் அப்படின்ட்டு அது ஹால் இருந்தது, ரூம் போயிடுச்சு. இதுலதான் குழந்தைக கஷ்டப்படுறதே. எங்க போய் கொண்டு போய் வச்சிருக்கோம்? செக்குலர் கல்ச்சர். உலகம் படைக்கப்பட்டது எனக்காக, இங்க வந்தவங்க எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ
நோ விருந்தோம்பல் பத்தி அந்த சாக்ரட் கல்ச்சர் அங்க என்ன சொல்லித்தர படல அந்த குழந்தைகளுக்கு. சாக்ரட் கல்ச்சர் இல்லாததுனால கஷ்டப்பட போறது அந்த குழந்தை தான், வந்தவங்க இல்லை சொல்லிங்களா. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னால ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றது, ஒரு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றது, கெட்டிங் பெரியவங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க குமியறதுன்னா அந்த குழந்தைக்கு படுற வெக்கத்தை பார்த்தா அப்பா அப்படியே ஷேமா ஃபீல் பண்றாங்க. காலத்தொட்டு கும்பிட்றதுன்னா நேற்று வேல் செகண்ட்ல அவங்க அந்த மேடம், அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் வந்து ஒரு புக்கு பகவத்கீதை புக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம். அவங்க இருங்க பண்ணிடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுன்னு. பண்ணிடாதீங்க, ஐ எம் கம்மிங் ஒடியாடுறாங்க. ஒடியாந்து எப்படி புக்கு வாங்கணும்னு பாரு. ஷீ இஸ் டீச்சிங். எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த புக், ஷீ டோன்ட் நோ சான்ஸ்கிரிட் அந்த புக்கு. அப்புறம் அந்த புக்கை எங்கிட்ட பணிவா வாங்கி அதை காமிக்கிறாங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிங் த கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணி இதே மாதிரி நீங்களாம் வாங்கணும். அவங்க பிரின்சிபலுங்க, அவங்க கரஸ்பாண்டன்ட், அவங்களுக்கு இதே she has enough quality to run the school. இன்னொரு ஸ்கூலுக்குள்ள போனா நோ ஸ்பிரிச்சுவல் அப்படி நடத்துறாங்க ஸ்கூல். which is best? யோசனை பண்ணிக்கிங்க. எந்த ஆளுடைய தலைமையில் உங்க குழந்தைங்க சென்றால் உங்களுடைய இன்டான்ஜிபிள் நீட்ஸ் ஆஃப் த கிட் வில் பி ஃபுல்ஃபில்டு. தெரிஞ்சு விடுங்க. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்கூல்ல கொண்டு விடாதீங்க. உங்களுடைய குழந்தைகளோட இன்டான்ஜிபிள் நீட்ஸை எந்த ஸ்கூல் ஃபுல்ஃபில் பண்ணுமோ, அப்ப என்ன அர்த்தம்? கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுனா தான். ஏன் அந்த மேம் அது பண்ணி காமிக்கிறாங்க? அவங்க அந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கு, அந்த கல்ச்சரை விடக்கூட. அவங்க தலைமையில குழந்தைங்க போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா அவங்க அந்த கல்ச்சரோட வேல்யூ சொல்லி கொடுத்துட்டே போவாங்க. ஸோ உங்க சைல்டு வில் பி பெனிஃபிட். புரிஞ்சுங்க. அங்க வந்து நீட் எக்ஸாம் இல்லாம கூட இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹைஃபை இங்கிலீஷ் ஏதோ சம்திங் நீங்க அந்த ஸ்கூல்ல வந்து வேற ஏதாவது இல்லாத நீங்க பார்க்கலாம். பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணணும்? கடைசிய கன்க்ளூஷன் நம்ம கல்ச்சர் என்னன்னா, demonstrating your gratitude in any form is needed for my sake, not for others' sake, is the conclusion of this class. இதுதான் sacred culture, demonstration of gratitude, your gratitude any form. அது உங்களுக்கு இப்ப சொன்னதெல்லாம் என்னது? எக்ஸ்பிரஷன் ஆஃப் gratitude is a sacred culture. அது பண்ண தான் அந்த குழந்தைக்கு எது ஃபுல்ஃபில் ஆகிட்டு வருது? இன்டான்ஜிபிள் நீட்ஸ். இனம் புரியாத ஒரு கேள்விக்கு அதுக்கு பதில் கிடைக்க தேவைன்னு எடுத்துக்கலாம். இனம் புரியாத ஒரு தேவை அதுக்குள்ள இருக்கு, அது ஃபுல்ஃபில் ஆகும். So that the child can have a happy life. That's all. இப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறது. நேற்று ஸ்கூலில் சொன்னாங்க, மிஸ்ஸிட்ட பேசும்போது பேக்கெட் 2 கை விட்டுட்டு பேசுறது. கரெக்ட் பண்ணுங்க, அப்படி பேசக்கூடாது. கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஒருத்தர் வர்றாங்கன்னா, பெரியவங்க வராங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறது. These are all needed for, not for that fellow, for your kid's sake. அவனை பெரிய மனுஷனா, அவனுக்குலாம் நீ மரியாதை கொடுக்க தேவையில்லை. யார? பெற்றவங்க, பிச்சை, அதாவது வசதி கம்மியானவங்க தான் அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க தேவையில்லை. நல்ல பெரிய காரில் படைசூழ வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும். அப்படி அல்ல. அத்தனை பேத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா அந்த அளவுக்கு உனக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே வளர்த்துங்க. முதல்ல நீங்க காமிங்க, அப்புறம் அந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணும். மரியாதை கொடுக்கறது என்னன்னு சொல்லணும்? இட் இஸ் நாட் ஃபார் தயர் சேக். மரியாதை கொடுக்கறது இட்ஸ் ஃபார் மை சேக். இட்ஸ் ஃபார் மை சேக் டு கெட் புண்ணியா. அது அடுத்த ஸ்டெப். அந்த குழந்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னமா விதத்துல பயன்படுது? இட் கிவ்ஸ் யூ புண்ணியா. யூ ஆர் டேப்பிங் தேர் புண்ணியம். இன்டைரக்ட்லி என்ன பண்ற? அவங்க வச்சிருக்கிற புண்ணியத்தை, எல்டர்ஸ் வச்சிருக்கிற புண்ணியத்தை டேப் பண்ற. தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.